உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். 100% பூர்த்தி பண்ணிட்டாரு. நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு முழுக்க முழுக்க நல்ல சாட்டிஸ்ஃபைடோடு தான் இந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹே டிடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் உள்ள தார் வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இருந்தே பார்த்துருப்பீங்க, புது வீடு, நல்லா வெளியில் பெயிண்டிங். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்டில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இது. ஸோ தேனியில் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன், அந்த இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்டீரியர் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின டவுட்ஸு எதுனாலும் சரி, டிடி குவாலிட்டி பில்டர்ஸ், அதுதான் என்னோட கம்பெனி நேம். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட்ஸ் எதுனாலுமே இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், மெயில் ஐடி கொடுக்குறேன், டிடி குவாலிட்டி பில்டர்ஸோட மெயில் ஐடி. ஸோ தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்காதீங்க. ஏன்னா என்னால் எவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும் தவிர. ஆனால் நேரடியாக இன்டராக்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணி பேசுறதுனால தான் உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட எலிவேஷன்லேருந்தே போயிடலாம் வீட்டுக்குள்ளே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, வீடு கீழே வந்து பழைய வீடு தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்களுக்கு கடை இருந்துச்சு. கீழே வந்து அவங்க இங்கே தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சைடில் மேற்கு பார்த்த வாசல் இங்கே இருந்துச்சு, இங்கே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றனால தான் நம்ம மேலே வீடு மட்டும்தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த நல்ல அட்ராக்டிவான நல்ல அந்த டெக்ஸ்ட் டிசைன் கொடுத்துருக்கோம். இது நான் ஒரு இடத்துல நெட்டில் பார்த்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி நம்மளுக்கு ஓனாக என்ன டிசைன் பண்ண முடியுமோ அந்த டிசைனை பண்ணியிருக்கோம் அந்த எலிவேஷனில். ப்ளஸ் அந்த பால்கனியில் கிளாஸ், பிளெயின் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பெருசாக நம்ம எலிவேஷனில் ரொம்ப கொஞ்சம் எதுவும் பண்ணக்கூடாது, டைல்ஸ் ஒட்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஐடியா. ஸோ அதனால் டைல்ஸ் ஒர்க்கு எலிவேஷனில் இருக்காது, அந்த பால்கனி வியூ மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த டெக்ஸ்டர் வியூ தான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். சைடு எலிவேஷன் வந்து பார்க்கலாம், அப்படி வாங்க. ஸோ இது வந்து வீட்டோட சைடு எலிவேஷன். இது வந்து கீழே இருக்கிறது வந்து பழைய வீடு இது. ஸோ பழைய வீடுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லோடு பீரிங் வால் அந்த ஃப்ரேம்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் கட்டினது. ஸோ மேலே ஃபுல்லாகவே நம்ம பண்ணது அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து, இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணது அது. ஸோ ப்ளஸ் ஃபால் சீலிங்குமே நம்ம பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி பேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து வெயில், மழை இதெல்லாம் தாங்கும். நம்ம நார்மல் பிஓபி ஷீட்டு அந்த இதில் போட்டோம் அப்படின்னா வெயிலுக்கு மழைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உப்பிடும். அப்படின்றனால டபிள்யூபிசி பேனலை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனோட பால்கனி, அந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிரிக்ஸ் டைப்பில் ஒரு டெக்ஸ்டர் தான் அது. இங்கே கூட இந்த இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சேச்சோ, புத்தர் சேச்சோ, இல்லை விருப்பப்பட்ட அவங்களுக்கு எது விருப்பமோ, வீட்டுக்காரங்களுக்கு எது விருப்பமோ அந்த சேச்சோ வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கீழேருந்து ஏற்கனவே சொன்னமே இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்களா, நின்று பேசின இடம் அது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பிளெயின் கிளாஸ் தான், எஸ்எஸ் கேண்ட்ரைலோட பிளெயின் கிளாஸு. ஸோ இங்கே நின்று நம்ம அப்படியே இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இங்கே தெரியும். ஸோ இந்த இடம்லாம் நல்லா பார்க்குறப்ப அழகாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்த அப்படி பிளான் பண்ணி தான் அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு ஊஞ்சல் போகிற மாதிரி ஒரு இடம் ஹூக் கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே ஊஞ்சல் போட்டு உட்காந்தோம் அப்படின்னா இந்த இடம் இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் மெயின் டோர். ஸோ மெயின் டோர் இங்கே வந்து ஒரு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3D மாடல் டைப் அந்த ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோனோட நேச்சுரல் ஸ்டோன் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி டைல்ஸ் இங்கே ஒட்டியிருக்கோம். ஸோ அது ப்ளஸ் இந்த மெயின் டோர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹனிவுட் டிசைன், அந்த ஆர்ச் டைப்பில் ஹனிவுட்னு சொல்லுவாங்க. அதை ஹனிவுட் டைப்பில் இந்த டிசைன் ஆர்ச் பண்ணியிருக்கோம். வீட்டுக்காரவங்க அந்த ரெண்டுமே மேலே அந்த யானை ப்ளஸ் ஒரு லட்சுமி இருக்கணும் நடுவில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம மெயின் டோர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோருமே ஒரு பார்க்க ஒரு சூப்பரான ஒரு டோராக அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த டிசைனுமே சூரிய வெளிச்சம் மாதிரி இதில் இருக்கும் அந்த டிசைன் மெயின் டோரு. ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் இது எல்லாமே தேக்கு தான். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இதான் ஃப்ரண்ட் டோரோட பேக் சைடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தேக்கில் போட்டிருக்கோம். பாலிஷுமே பர்ஃபெக்டான பாலிஷ், கிளாசிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இந்த கார்னர் வந்தீங்கன்னா இது வந்து யூபிஎஸ் பேட்ரி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது யூபிஎஸ் பேட்ரி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சின்ன பிள்ளைங்க யாருமே இதில் கை வச்சிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டியாக டோர் வச்சுருக்கோம் அதில். ஸோ இது வந்து இந்த கார்னர் வந்து யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறதுக்கான இடமா கொடுத்துட்டோம். ஸோ சோஃபா போட்டிருக்காங்க வீட்டுக்காரங்க. இது சோஃபா வந்து நம்ம போடல, ஸோ வீட்டுக்காரங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சோஃபா போட்டிருக்காங்க, ப்ரைஸை பாருங்கள். ஸோ இது இன்னும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். வீட்டோட ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் டைல்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போயுமே.
ஸோ ஏன் ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படின்றப்ப ஒரு லைட்டிங்ஸ் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த பிரைட்டாக இருக்கணும், வீடு டல்னஸ் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு லைட் கலர் டைல்ஸ் தான் நம்ம எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணால் அவங்களோட செலெக்ஷன் வந்து இந்த டிசைன் ஒயிட் கலரில். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு சின்ன கப்போர்டு, சாமி பூஜா செல்ஃப் இதுவும் சேர்த்து ஒரே வாலில் வந்துட்டு 3மே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்பெஷலே வந்துட்டு எந்த ஒரு மைக்கா ஷீட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது ப்ளைவுட் மேலே நம்ம பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். அதை ப்ளைவுட்டை நம்ம இந்த ஷேப்புக்கு டயகனல் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிப் லைட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரிப் லைட்டை நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேப்பில் அங்கங்கே இந்த கேப்பில் ஸோ லைட்டுமே உங்களுக்கு அந்த வெளிச்சம் தான் தெரியுமே தவிர லைட் இருக்கிறது தெரியாது உங்களுக்கு. ஸோ அதுவுமே நம்மள சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. இது வந்து பெயிண்டிங் தான். டிவி யூனிட் வந்துட்டு இது ஃப்ளோர் மவுண்ட், ஃப்ளோரில் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ண கிடையாது, வால் மவுண்ட். அதாவது கீழே வந்து அந்த கேப் இருக்கும் ஃபுல்லும். இதோட சப்போர்ட் ஃபுல்லாமே வாலில் தான் நம்ம கொடுத்துருப்போம். கீழே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் இது வால் மவுண்ட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். ஆனால் பூஜை செல்ஃபும் கீழே நம்ம ஃப்ளோரில் உட்கார வச்சுருக்கோம். இந்த பக்கம் கபோர்டுமே அப்படி தான் உட்கார வச்சுருக்கோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். நடுவில் இருக்க டிவி மட்டும் வாலில் மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடு வந்து கபோர்டு, உள்ள கபோர்டு டைப்பில் பண்ணியிருக்கோம். உள்ளே நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம டோரை திறந்தால் தான் இதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எதுவுமே நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கப்ப பெருசாக உங்களுக்கு தெரியாது, லைட்டிங்ஸ் மட்டும் அந்த வார்மாக தெரியும். ஸோ கீழே இங்கே 2 கபோர்டு, இன்டீரியருமே நம்ம நல்லா ப்ளைவுட்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹின்ச்சஸ்மே ஸ்லோவாக நம்ம க்ளோஸ் பண்ணனே இப்படி ஸ்லோவாக போகும், ரொம்ப டம்முன்னு போய் அடிச்சிடாது. ஸோ அந்த மாதிரி ஹின்ச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை செல்ஃபு. ஸோ பூஜை செல்ஃபு இந்த டோருமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லேசர் டிசைனோட மயில் ரெக்க மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பூஜை டோரில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இப்படி திறந்து டோரை இப்படி உள்ளே அப்படியே வச்சுக்கலாம். யாருமே கீழே குனிஞ்சிட்டு இருந்துச்சாலுமே தட்டாது. இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி செல்ஃப் யூஸ் பண்ணி மறுபடியும் லாக் பண்ணுறப்ப அப்படி எடுத்து நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். விட்டோம்னா அது லாக் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கோம். கீழே 3 செல்ஃப் கொடுத்துருக்கோம் பூஜை டோருக்கு. இந்த இந்த யூனிட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஃபினிஷிங்குமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ வாங்க அடுத்து வந்து டைனிங் அண்ட் கிச்சனை பார்க்கலாம். ஹாலில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், பிளெயின் ஃபால் சீலிங் தான். ஃபால் சீலிங் பெருசாக டிசைன் எது இருக்காது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு உள்ளே போயிருக்கோம், வெளியில் வந்து சுற்றி பார்டர் மாதிரி காமிச்சிருக்கோம். அதில் உள்ள ஸ்ட்ரிப் லைட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து ரொம்ப டிசைனாக அந்த லேசர் டிசைனு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல. வீட்டுக்காரங்க கேட்டது எங்களுக்கு வந்து நீட்டான ஒரு பிளைன் ஃபால் சீலிங் தான் வேணும்னாங்க. ஸோ அதனால் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதோட ஃபினிஷிங் பெயிண்டிங் எல்லாமே அழகாக வந்திருக்கு. ஸோ டைனிங்கில் உள்ள போகிறதுக்கு முன்னால் டைனிங்க்கும் ஹாலுக்கும் ஒரு பார்ட்டிஷன் வேணும்ல. ஸோ அதனால் இதுவுமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கூகுளில் இருக்க இமேஜ் அதுலேருந்து நாங்கள் எடுத்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அது பண்ணோம். என்னடா எல்லாமே வெளியிலேருந்து பார்த்து பண்ணுன்றீங்க. ஸோ வீட்டுக்காரங்க எங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம அவங்கள திருப்தி செய்கிறதுக்கு அது மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை அவங்க கேட்குறத நம்ம நீட்டாக அழகாக எவ்வளோ நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டைனகல் ஷேப்பு தான் அது. இது ஒரு இந்த பேக் சைடில் ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, நடுவில் இந்த ராடை வந்துட்டு 2க்கும் நடுவில் நம்ம உள்ளே விட்டு இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது உள்ளே வந்தனே இதுதான் ஃபஸ்ட்டு அந்த அட்ராக்ஷன் ஆகும். டக்குன்னு வாவ் அப்படின்ட்டு இருக்கும். இதோட ஃபினிஷிங்குமே சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதோட கட்டு அந்த எல்லாமே ஷேப் எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதுவுமே பெயிண்டிங் தான், ஒயிட் கலர் பெயிண்டிங் தான். இதில் நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேறு கலர்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலுமே மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். டைனிங்க்கு வந்தோம் அப்படின்னா டைனிங்கில் ஒரு சின்ன வாஷ் பேஷன். ஸோ அந்த வெளியில் பைப் எதுவும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன வாஷ் பேஷன். ஸோ டைனிங்கில் எங்கடா டேபிளை காணான்னு பார்க்குறீங்களா? டேபிள் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேபிள். ஸோ 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா டைனிங்குமே நம்ம இருக்கிற இடத்த அளவாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ டேபிள் போட்டோம் அப்படின்னா சேர் போட்டு உட்கார முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபோல்டிங் டேபிள் மாதிரி நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஃபோல்டிங் டேபிள்.
ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே 2 கிளிப்பு மாதிரி இருக்கும், இதை இப்படி அமுக்கி நேரம் நம்ம மடக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்புறம் கிச்சனில் வந்து இந்த ஆர்ச் டைப் உள்ள கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த என்ட்ரன்ஸில் கிச்சன் என்ட்ரன்ஸில் அப்புறம் 3 லைட்டு, இது கொஞ்சம் வார்மாக அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கிச்சன் வந்தோம்னா கிச்சன் வந்து ஒரு ஃபுல்லி மாடலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாடலர் கிச்சன் அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சைஸில் நம்ம எவ்வளோக்குள்ள மாடலர் கிச்சன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாடலர் கிச்சனாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அப்படியே கிச்சனில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கிரானைட் வந்து கேலக்ஸி பிளாக், அந்த நம்ம எப்பயுமே இந்த பிளாக் கலர் கிரானைட்டில் ஒரு கிரேஸ் இருக்குது, அதனால் நம்ம கிளைண்ட்டுக்கு இதை தான் ரெஃபர் பண்ணுவோம், அவங்களும் இதை பிடிச்சிருக்குன்னாங்க. ஸோ அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ஃபுல் நோசிங் கொடுக்காம இந்த கிரானைட்டில் வந்து ஆஃப் நோசிங், இந்த சைடு ஆஃப் நோசிங், இந்த சைடு ஆஃப் நோசிங் நம்ம பண்ணியிருக்கோம் கிரானைட்டில். இது வந்து குவாட்ஸ் சிங்க்கு. ஸோ இப்போ நிறையா மூவ் ஆகுறது இந்த குவாட்ஸ் சிங்க். அது இது அந்த சவுண்ட் பாத்திரத்தை விசில்ஸ் வரைக்கும் இதில் போட்டு வாஷ் பண்ணுறப்ப அந்த சவுண்டு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த குவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் லீக்கேஜும் அதிகமாக வராது அப்படின்றனால. அப்புறம் வந்து இங்கே ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம், இதில் சின்ன சின்ன ஏதாவது டப்பா ஏதாவது வச்சுக்கிற மாதிரி கிளாஸ்லேயே அந்த செல்ஃப் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்து டோர் எதுவும் கொடுக்காம ஓப்பனாகவே இருக்கும். டோர் எதுவும் கொடுத்தா கொஞ்சம் திறக்க செய்ய கன்ஜெஸ்டடாக இருக்குமே அப்படின்றனால. ஸோ மாடலர் கிச்சனில் சிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின் வந்துடும். இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா இதிலே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப அது உள்ளே போயிடும், திறந்து விட்டோம்னா அதுவாக அப்படி வெளியே வந்துடும். ஜஸ்ட் இந்த டப்பா இருக்குல்ல, இந்த ஹேண்டில் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து நம்ம டஸ்ட்டை வெளியில் கொட்டிட்டு மறுபடியும் உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டோம், டஸ்ட்பின் இருக்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இங்கே வந்து ஒரு ஆயில் புல் அவுட் இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து நம்ம ஆயில் ஏதாவது வைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு திங்ஸ் எதாவது வைக்கணும்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம், இந்த கரண்டி, ஸ்பூனு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்தது கீழே வந்து பிளேட் ரேக்கு. ஸோ பிளேட்டு இதெல்லாம் இதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இங்கே யூஸ்வலி சிலிண்டர் தான், இங்கே சிலிண்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே வந்து கார்னர் ட்ரே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஏதாவது பாத்திரங்கள் வைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த கார்னர் ட்ரே வந்து இந்த செல்ஃப் எது டச் ஆகாமல் வெளியில் வந்துருக்கோம். கார்னர் பிளேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த இடத்த நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். 2 ட்ரே வந்துடுறதுல இங்கே ஒன்று, அப்புறம் மேலே ஒன்று, இதை அப்படி மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கார்னர் பிளேஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்த நம்ம கார்னர் ட்ரே வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டிலுமே, அதாவது ஒவ்வொரு டோருமே ஹேண்டில்னு சொல்லிட்டு இந்த டோர் மேலே எதுவுமே இருக்காது ஹேண்டில். இப்போ நீங்கள் அந்த கபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இங்கே இருக்கும். ஸோ இங்கே அப்படி கிடையாது, இது ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டோரை வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் அந்த ப்ரொஃபைல் ஹேண்டில். அந்த ஹேண்டில் வந்து இங்கே ஃபிக்ஸடாகிடும், இங்கே இந்த இடத்துல இங்கே வந்து ஃபிக்ஸடாகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன்லேருந்து அப்படி நம்ம பெட்ரூம் போகிறோம். பெட்ரூம் வந்து டோர் பார்த்தீங்கன்னா இது ரெடிமேட் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெடிமேட் டோரே இது வந்து அரௌண்டு 5000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ பெட்ரூம்குள்ளே அப்படியே வந்தோம் அப்படின்னா பெட்ரூமுக்கு வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து வேறு. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் ப்ரௌன் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் வந்துட்டு வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும், மேட் ஃபினிஷிங்கில் எடுத்து போட்டிருக்கோம். அதுமாதிரி ஹாலுக்கு வந்து கிளாசிக்கில் இருக்கும், இது பெட்ரூமுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் ஒரு பேட்டர்ன் டைல்ஸ் வாங்கி போட்டிருக்கோம் நம்ம, அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பெட்ரூமில் வந்தனே இது வந்துட்டு ஃபால் சீலிங்லேருந்து அப்படியே அந்த ஃபால் சீலிங் அந்த கண்டினியூஷன் வால் வரைக்குமே இருக்கும். இங்கே ஏதாவது அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாகவே இதை சுற்றி அந்த வுட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி அந்த பார்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் கபோர்ட் ஒர்க். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா ஷெல்ஃப்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃப்ளோர் டைல் வந்து எவ்வளோ அந்த டார்க் டைல் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்னில் அதுலேயே லைட் கலர் டைல்ஸ், அந்த டைப்பு கபோர்டு தான் நம்ம ப்ளைவுட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ளைவுட்டு ப்ளஸ் மைக்கா ஷீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம், அது MDF ஷீட்டில். ஸோ கபோர்ட்ஸ் எல்லாமே டோர் ஹிஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுவேன், அதுவாக போய் லாக் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பெட்ரூம் ஃபால் சீலிங் ப்ளஸ் இந்த கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுவுமே ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இங்கேருந்து எனக்கு பிடிச்ச ஏரியா பெட்ரூம் பால்கனிக்கு போகலாம் வாங்க. ஸோ பால்கனிக்கு போகிறதுனால இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ பாத்ரூம்குள்ள
டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து அந்த 2x4 அந்த டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்குமே. ஸோ இங்கே இந்த டைல்ஸ் வந்து இந்த பேட்டர்ன், அதாவது இந்த ஷவர் ஏரியா இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு மற்ற இடத்துல எல்லாமே நம்ம அந்த பிளெயின் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே 4x2 டைல்ஸ், அதாவது 2x4 டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே சீலிங்கில் ஃபேன் இருக்கும். ஸோ ஃபேன் எதுக்குன்னா உள்ளே நம்ம இருக்கிறப்ப ஒரு வேர்த்தாலோ இல்லை இங்கேயே தோட்டிட்டு வர்றதுக்காக கிளைண்ட் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கேட்டதுனால நம்ம இங்கே உள்ள ஒரு ஃபேன் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செல்ஃப் ரெண்டுமே ஏதாவது பூத்தட்டி வைக்கிற மாதிரி 2 செல்ஃபு, வெஸ்டர்ன் டாய்லெட் தான், ப்ளஸ் வால் மிக்சர் டேப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வால் மிக்சர் டேப்பு ப்ளஸ் ஷவரோட டோருமே வந்து பிவிசி டோர். நம்ம பாத்ரூம் டோர் வந்து பிவிசி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெயிட்டான பிவிசி டோர், இது நார்மல் பிவிசி டோர் கிடையாது, கொஞ்சம் வெயிட் இருக்கும், இது திக்னஸ் கூட இருக்குது. சிறப்பு வாங்க மெயின் பார்ட்டி பால்கனிக்கு போகலாம். ஸோ பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து மழை வெயில் ரெண்டுமே தாங்குற மாதிரி டோர் இது. ஸோ ரெடிமேட் டோர் தான். வெளியில் நம்ம மழையிலையும் எக்ஸ்போஸ் ஆகும், வெயிலையும் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த வெதர் கண்டிஷன்லாம் தாங்கணுன்றதுக்காக அந்த மாதிரி டோர் தான் இதுக்கு நம்ம வாங்கி போட்டிருக்கோம். ஸோ பால்கனியில் அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்ட் ரயில், இங்கேயும் அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்ட் ரயில். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டார் கிளாஸ்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டல்னஸோடு இருக்கும், அதாவது நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இடுப்புக்கு மேலே தான் தெரியும், கீழே வந்து நம்ம கால் எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு கொஞ்சம் ப்ரைவேசி இருக்கும் அப்படின்ற இதில் நோக்கத்தில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. மேலே வந்து அந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நான் கீழே ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி WPC பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த வெதர் கண்டிஷன், அதாவது மழை வெயில் ரெண்டையுமே தாங்கணும் அப்படின்னா நார்மல் நம்ம இன்டீரியரில் போடுற அந்த ஃபால் சீலிங் போர்டை நம்ம எட்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா குப்பி கொஞ்ச நாள்லேயே அது இதாயிரும். எக்ஸ்டீரியரில் போகணுன்றதுக்காகவே இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதோட பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைனோட போட்டு அதில் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு உட்டன் ஃபினிஷிங் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவுமே இதோட ஃபினிஷிங்குமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம கீழேருந்து பார்க்குறனாலுமே இதோட லுக் இன்னும் அழகாக சூப்பராக தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ இந்த இன்டீரியர் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 26-27 லேக்ஸ் கிட்ட வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டுமே 23 லேக்ஸ் கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு நான் மொட்டை மாடி எதுவுமே காட்டலை. ஸோ அது பெருசாக உங்களுக்கு இருக்காது. அதனால் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் அண்ட் எலிவேஷன் ஒர்க், எக்ஸ்டீரியர் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டவுட்ஸ் எதுவுமே இருக்குது அப்படின்னா டிடி குவாலிட்டி பில்டர்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் டிஎம் பண்ணுங்கள், மெயில் ஐடி கொடுத்துட்றேன், மெயில் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு இவ்வளவு என்ன ஸ்கொயர் ஃபீட்னு கேட்காதீங்க. அதில் என்னால் ஒரு ஆன்சர் மட்டும்தான் பண்ணமே தவிர உங்கள் டவுட்டை என்னால் கமெண்ட்டை டெக்ஸ்ட் பண்ணி என்னால் கிளியர் பண்ண முடியாது. இப்போ வந்து வீட்டுக்காரரோட, அதாவது கிளைண்ட் நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்மளோட ஃபீட்பேக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் கம் ஹியர். ஸோ இவங்க தான் கிளைண்ட்டு, பேர் ஹரிஹரன். இவர் வந்து கிளைண்ட்டோட பையன். ஆக்சுவலி கிளைண்ட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, அவங்க அப்பா வெளியில் போயிட்டார். ஸோ அதனால் இவர் இப்போதைக்கு இவர் தான் சிக்கினார். இவர்கிட்ட கேட்டுருவோம். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். 100% பூர்த்தி பண்ணிட்டாரு சார். ஸோ நான் எப்படி இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும், என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி சார் இன்ஜினியர் சாரை கூப்பிட்டு நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அது போக எல்லாமே வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஐடியாவாக கொடுத்து எங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு முழுக்க நல்ல சாட்டிஸ்ஃபைடோடு தான் இந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பேன்ல, ஒவ்வொரு மெட்டீரியல் கம்பியாக இருக்கட்டும், பைப்பாக இருக்கட்டும், ஒயர்ஸாக இருக்கட்டும், சுவிட்சஸாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும். டைல்ஸுமே நான் ஒரு ரேட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் கடை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை பார்க்குறப்ப ஒரு ரேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அந்த இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், என்னோடய ரேட்டுக்குள்ளேயும் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டியாகவும் இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். இன்ஜினியர் சார் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்லேயும் சரி, அவர் கடை கூட்டு போய் அந்த பொருள் குவாலிட்டியும் சரி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வயசு எல்லாமே ஓகே, கிளியர் தான். அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுத்த மாதிரியே ஒருத்தான ப்ளைவுட்டாக இருந்தாலும் சரி, இன்ச்சஸ் இருந்தாலும் சரி, இன்டீரியருக்கும் சரி எக்ஸ்டீரியருக்கும் சரி கம்பெனி ப்ராடக்டே வாங்கி எங்களுக்கு போட்டு சாட்டிஸ்ஃபைடாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. நல்ல வார்த்தைகள் எங்களுக்காக சொன்னது.
குறைகள் இருந்த நிறைகள் அப்புறம் இங்கே சொல்லிட்டீங்க, குறைகளை எங்ககிட்ட சொல்லுங்கள், தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ தனியாக கூப்பிட்டு சொன்னாலும் அதுக்காக குறைகளை மறைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஸோ அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் எடுத்து அதை இவங்களோட ஏதாவது குறைய சொன்னால் நான் தனிப்பட்ட முறையில் அதை நான் திருத்திக்குவேன். அதுவும் புது மாப்பிள்ள வேறு ஒரு நியூ லைஃப் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஸோ அப்படின்றப்ப அவங்க சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும். இது ஒரு உங்கள் லைஃபே இதில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களும் ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான எந்த இதுனாலுமே முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அந்த வீடியோவும் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்து உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ பாய்.